அன்புள்ள சகோதரர்களே, இந்த பஷாரத் மற்றவர்களுக்கு நல்ல செய்தி சொல்வதில் அவசரப்படுவது சிறப்பான குணம், நல்ல ஒரு குணம். அது நிறைய பேரிடத்துல இல்லை. சாதாரணமாக விசாரித்து பாருங்க, தவக்குலின் மீது வாழ்க்கையை எப்படி இருக்கிறீங்கன்னு நீங்க 90% கேட்டா நல்ல பதில் வராது. ஆனா அவன் நல்லா இருப்பான், இதுக்கு முன்னாக இருந்ததை விட இப்ப நன்றாக இருந்து கொண்டிருக்கிறான், சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பான். எப்படி இருக்கிறீங்கன்னு கேளுங்க, என்ன செய்யறது, வாழ்க்கையுடைய சோதனைகள் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி இவர் எப்பயும் அட்ஜஸ்ட் பண்றதுதான். இவருக்கு எப்பயுமே நல்ல வாழ்க்கை இல்லை, அல்லாஹ் தாரத்தை வச்சு இவர் அட்ஜஸ்ட் பண்றதுதான் இவர லைஃப். இவருக்கு எப்பயுமே தாராளமான வாழ்க்கையும் அமைஞ்சதில்லை. அட்ஜஸ்ட் பண்ணி பரவாயில்ல, அல்லாஹ் தாலா ஏதோ தார, நான் அட்ஜஸ்ட் பண்ணி மவுத்து வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அல்லாஹ் கரீம், அல்லாஹ் சங்கையானவன். அல்லாஹ் என்னே சங்கையா வச்சுக்கிறான் சொல்றோம் இல்லை. நினைத்து பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பற்றி சொல்கிற நேரத்தில் அவனே எனக்கு உணவளிக்கிறான், அவனே எனக்கு குடிக்க தருகிறான், அவனே எனக்கு நேர்வழி காட்டுகிறான், நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே குணப்படுத்துகிறான், அவனே என்னை நோய்வாய்ப்படுத்துகிறான்னு சொல்லல, அவனே என்னை நோய்வாய்ப்படுத்துகிறான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யல, சொல்லல. நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே என்னை குணப்படுத்துகிறான். அப்போ வஷர்ரு லைஸ இலைக், கெடுதிகள் எதுவும் முன்பக்கம் அல்ல என்ற அந்த அகீதாவை பாருங்க. நம்ம என்ன செய்யணும், நோயை தாரதும் அல்லாஹ் தான், குணத்தை தாரதும் அல்லாஹ் தான், அது உண்மை. நோயை தாரதும் அல்லாஹ் தான், குணத்தை தாரதும் அல்லாஹ் தான். ஆனா என்றைக்காவது வாப்பட்ட போய் உங்களுக்கு சுகரிக்கு அதனால எனக்கும் சுகரிக்கு நம்ம சொல்லுவோமா? சொல்றது இல்லை. ஏன்னா அது அவரை என்ன செய்ய, வேதனைப்படுத்தணும். அல்லாஹ்வை எதுவும் வேதனைப்படுத்த போறதில்லை. ஆனா வார்த்தையில கண்ணியம் கடைபிடிப்போம், வார்த்தையில கண்ணியம் கிடைப்போம். நீங்க ஆரோக்கியமா இருந்தா நானும் ஆரோக்கியமா இருந்திருப்பேன், நீ இப்படி இருக்க போய் தான் நானும் இப்படி இருக்கிறேன், யாரும் வாப்பட்டே மாட்டே என்ன செய்யறது இல்லை, சொல்றது இல்லை. ஏன்னா அதபுல் அல்பாதுகள் இருக்கு, சில வார்த்தையில ஒழுக்கங்கள் இருக்கணும். அப்ப அல்லாஹ்வோடு பேசுற சந்தர்ப்பத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொல்றாரு, அல்லாஹ் பத்தி சொல்ற சந்தர்ப்பத்தில் நான் நோய்வாய்ப்பட்டால் அவன் எனக்கு என்ன செய்கிறான், குணத்தை தருகிறான் என்ற வார்த்தை சொல்றாங்க. அல்லாஹ்வோடு நம்ம எல்லா கெடுதியும் அல்லாஹ்வோட இணைப்போம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பல கஷ்டங்களை தாண்டி வந்து சிறையில் அடைக்கப்படுறாரு. அப்ப அவர் எப்படி சொல்றாருன்னா, என்னை சிறையிலிருந்து வெளியேற்றியதன் மூலம் அல்லாஹ் எனக்கு உபகாரம் செய்தான் என்றார். என்னை சிறையிலிருந்து வெளியேற்றியதன் மூலம் அல்லாஹ் எனக்கு உபகாரம் செய்தான். என்னை சிறைக்குள்ளும் அடைத்து சிறையிலிருந்து வெளியேற்றினான்னு சொல்லல, என்னை சிறையிலிருந்து வெளியேற்றியதன் மூலம் அல்லாஹ் எனக்கு உபகாரம் செய்தான்னு சொல்றான். ஆனா நம்ம அல்லாஹ்ட்ட சொல்ற பட்டியல் ஃபுல்லா மற்றவன்ட்ட சொல்றதெல்லாம் அல்லாஹ்வுடைய சோதனை. அல்லாஹ் எனக்கு இதுவரை காலம் நான் வாழ்க்கையில் எந்த ஹைரும் தந்ததில்லை, இப்பதான் ஒன்று ஹைர் ஆரம்பிச்சிக்கன்னு சொல்லுவாங்க. இப்பதான் அல்ஹம்துலில்லாஹ் ஹைர்கள் ஆரம்பிக்கிறது போல. நீ வாழ்றதே ஒரு ஹைர், நீ இந்த உலகத்தில் புத்தி சுவாதீனமாக இருக்கிறது ஒரு ஹைர், நீ ஆரோக்கியமாக இருக்கிறது ஒரு ஹைர், அல்லாஹு தாலா உன்னே நீ பேசுற இடத்துல வச்சிக்கிறது ஒரு ஹைர். இது எல்லாமே விளங்காம அல்லாஹு தாலா இதுவரைக்கும் எனக்கு நிறைய சோதனைகளை தந்தான், ஏதோ மறுமையில வச்சிருப்பான் போல. இந்த உலகத்தில் இவருக்கு ஒன்றுமே வைக்கல, இந்த உலகத்துல எதுவுமே அல்லாஹ் வைக்கல, எல்லாம் மறுமையில வச்சிருப்பார். இதான் கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், எனது அடியார்களில் நன்றி செலுத்துகின்றவர்கள் குறைவு, என்ற அடியார்கள்ல நன்றி செலுத்துகின்ற மக்கள் குறைவு. அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத் வ இன்னஹு அலா ذلك லஷஹீத் வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். மனிதன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அந்த நன்றி அதாவது அந்த நன்றி கெடுதலுக்கு அவன் சாட்சியாகவும் இருக்கிறான். நல்லதை விரும்புவதில் அவன் கடுமையாக இருக்கிறான். அந்த நல்லதை விரும்புவதில் கடுமையாக இருக்கிறதா நன்றி கெட்ட குணம். இதே நம்ம பிள்ளைகளோட விஷயத்துல நம்ம எப்படி வச்சுக்கிறோம், நம்மட மனைமார்கள் விஷயத்துல நம்ம எப்படி நடந்து கொள்றோம்னா, அவங்களுக்கு செஞ்சதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம், செய்யாதெல்லாம் மறந்துடுவோம். அவங்க எப்படி ஞாபகம் வச்சுப்பாங்கடா, செய்யாதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்க, செஞ்சதெல்லாம் மறந்துடுவாங்க. அதே போலதான் பிள்ளைகள், பாப்பா என்னெல்லாம் செய்யலைன்னு ஞாபகம் வச்சிருப்பாங்க, பாப்பா மௌத்தாவும் வரைக்கும். மௌத்தாகினா பாப்பா அதெல்லாம் செஞ்சார் இதெல்லாம் செஞ்சார் சொல்லுவாங்க, மௌத்தாகிட்டார் தானே. அந்த அனுதாப உணர்வு எவன் மௌத்தாகினாலும் வரும், விளங்கிட்டா? அனுதாப உணர்வு எவர் மௌத்தாகினாலும் வரும். அதையெல்லாம் மரியாதையோட கலந்துடக்கூடாது, அதெல்லாம் மரியாதையோட கலந்துக்கிறோம். யார் மௌத்தாகினாலும் அனுதாப குணம் வந்துடும், சரியா? அந்த அனுதாப குணத்தின் அடிப்படையில் அவர் எனக்கு எவ்வளவு எல்லாம் செஞ்சார் ஞாபகம் வந்து. வாழ்ற நேரத்தில் நீ என்ன சொன்னாய், வாழ்ற நேரத்தில் தந்தை எதையெல்லாம் செய்யல அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பான், உம்மா எதெல்லாம் செய்யல அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பான், அவங்க என்ன ஞாபகம் வச்சிருப்பான், எதெல்லாம் கொடுத்தாங்களோ அதை ஞாபகம் வச்சிருப்பாங்க. இதான் நிறைய பேருக்குள்ள பிரச்சனை. சதக்கா செய்யறவனுக்கும் வாங்குறவனுக்கு இடையில இதான் பிரச்சனை. அவன் எது தரலன்னு இவனுக்கு ஞாபகம் இருக்கும், இவனுக்கு எது கொடுத்தன்னு ஞாபகம் இருக்கும். இதனால சரியா செட் ஆகிறதே இல்லை. இப்போ தொழிலாளி முதலாளி மாதிரி, முதலாளி எதெல்லாம் தரலன்னு இவனுக்கு ஞாபகம் இருக்கும், முதலாளி எதெல்லாம் தரலன்னு ஞாபகம், அவன் எதெல்லாம் இவனுக்கு சலுகை கொடுத்துக்கிற ஞாபகம் வச்சுப்பான், செட் ஆகிறதே இல்லை. இதே அப்படி போய்கிட்டே இருக்கும். இதே தான் நம்ம அல்லாஹ்வோட நடந்து கொள்றோம். அல்லாஹ் எனக்கு என்னென்ன சோதனைகளை தந்தான் அப்படி என்றதை நம்ம ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நமது பிறப்பே ஒரு அதிசயம்.
பிறப்பே ஒரு ரஹ்மத். அந்த ஒன்றுக்கு கூட நம்ம என்ன செய்யலாம்? தற்கொலை இஸ்லாம் ஹராமாக்கி நிரந்தர தண்டனை வச்சுக்கிற அதுக்காகத்தான். பண்புள்ள சகோதரி, அல்லாஹ் கரீம், அல்லாஹ் சங்கையானவனுடைய வார்த்தை யாருடைய வாயிலில் வெளிப்படுகிறது? நீங்க எவ்வளவு பெரிய உச்சகட்ட சோதனை உலகத்துல இருந்தாலும் சரி, எப்படி இருக்கிறீன்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன், அல்லாஹ் கரீம், அல்லாஹ் சங்கையாக வைத்திருக்கிறான், என்ன அல்லாஹு தாலா என்னை சங்கையாக வைத்திருக்கிறான் என்ற வார்த்தை உண்மையாக வெளிப்படணும். இப்ப சொன்னதுக்காக கூட வெளிப்படக்கூடாது, விளங்கி வெளிப்பட வேண்டும். உங்களுக்கு எதெல்லாம் நலவு செய்து இவரிடத்தில் தான் உண்மையிலே தவக்குளுடைய உணர்வு சரியாக இருக்கிறேன் அர்த்தம். இல்லை என்றா அவர் சோதனைகளுடைய அந்த பக்கத்தை மட்டும்தான் என்ன செய்யறாரு? பார்த்து கொண்டிருக்கிறார். வேதனைகளுடைய பக்கத்தை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். பல காரணங்களும் உண்டு இருக்கு. தவக்குலை பற்றி அறியாமை, மார்க்கத்து